தேங்க்யூ மிஸ்டர் விகடன், தேங்க்யூ. உங்கள் நியூஸை கேட்டு அப்படியே ஒரு இதுதான் வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு இதுனா கோவம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க சார். மிஸ்டர் யாருக்கிட்ட மிஸ்டர் ரமேஷ் வழக்கறிஞர் சார், நீதிபதி சொல்கிறதெல்லாம் வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு ஒரு இது சட்டம் இருக்குது, கான்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இருக்குது. ஆமாம், நீதிபதினா அவ்வளோ பெரிய ஆள், அவர் வாயில் இறங்க வச்சு சப்புன்னா சப்பு வேண்டியதுதான். இது இருக்கட்டும் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ 8 துண்டா வெட்டின பொம்பளையை வந்து நகை பறிச்சிட்டான் அப்படிதான் சொல்கிறீங்க. சரி இருக்கட்டும், அவன் வந்து முதல்ல 8 துண்டா வெட்டினானா, அப்புறம் நகை பறித்தான், நகை பறிச்சுட்டு அப்புறம் வெட்டினான், அது பாயிண்ட் வந்துருக்கு சார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கணுன்றீங்க, ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சார்? சார் அது எத்தனை அளவுக்கு அது நியாயம்னு தெரியல எனக்கு. சரி விடுங்க. நானுக்கு ஏன் எம்எல்ஏ இப்போ ரோட்டில் போயிருந்தோம் மேலே சார் பொய் கேஸ் போட்டு சார் 84 மாதம் என் வாடகை பணத்தை திருடிட்டான் சார். வக்கீல் எஸ் முருகதாஸ், என்ரோல்மெண்ட் நம்பரு 2094/2003. பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இது ரொம்ப தப்புங்க, நீங்கள் வாடகை பணம் திருடினது நிறுத்தினது வந்து இது சைபர் கிரைம் மாதிரி காக்னிசிபிள் அஃபென்ஸு 2C IPC அப்படின்னு சொன்னேன். அதை கொடுத்து இவன் போலீஸ்க்கெல்லாம் ஃபுல்லாக லஞ்சம் கொடுத்து 2 குற்றம் இருக்குது, 2 குற்றப்பத்திரிகையை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருக்கான் சார். லஞ்சம் வாங்கின பட்டியலெல்லாம் கொடுத்து சார் நான் இதுக்கு கொடுத்தேன், இது இவருக்கு பார் கவுன்சிலுக்கும் கொடுத்தேன், விஜிலன்ஸுக்கும் கொடுத்தேன் சார். உங்கள் பார் கவுன்சில்காரன் என்ன பண்ணிட்டேன் சார், மெட்ராஸ்காரன் சார், அவங்க வந்து பெரிய ஆளுங்க சார். இல்லை கட்ட பஞ்சாயத்தெல்லாம் அவங்களுக்கு தெரியாதான் சார். ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். மிஸ் ரமேஷ், எத்தனை கண்டத்தில் தப்பிச்சு நீங்கள் போய் ஒரு கேஸ் போடுறீங்க. ஜட்ஜி வந்து ஒரு பக்கத்தில் நான் சொல்ல போகிறேங்க, பார் கவுன்சில் மேட்ரு அப்புறம் சொல்கிறேன். ஜட்ஜி சார் 1950-60 வந்து வரதட்சணை கொடுமையில் வந்து எல்லாம் பொருளை லாக்கப்பில் போய் போட்டு மாமியாருங்களை போட்டு நல்ல ரூபா கறந்துட்டாங்க போலீஸ்காரங்க, லஞ்சம் அது இது ஜாமீன்னு. டக்குனு இவன் என்ன பண்ணிட்டேன்னா, அது வந்து டக்குன்னு சிவில் கேஸுட்டேன். வரதட்சணை கொடுமை சிவில் கேஸ்னால் என்ன பண்ணுறது சார்? அப்புறம் வரதட்சணை வாங்க முடியாது, 20 வருஷம் கழிச்சு பையன் பெரியவன் ஆகிடுவான், இல்லை பொண்ணு பெருசுனா பொண்ணு இப்போ வரதட்சணை கேஸ் போட்டான்னா அவ்வளோதான் சார். மொத்தம் 20 வருஷம் ஆகி போயிடும், அது போயிடும், அது ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. அது வரதட்சணை கொடுமை வந்து சிவில் கேஸ் செஞ்சிட்டான் ஒன்று. செக் பவுன்ஸ் கேஸும் இப்போ சிவில் ஆகிப்போச்சு சார், சிவில் கேஸ் தான் சார். எல்லாம் கட்டு ஏதாவது இருந்தால் நீங்கள் மடக்கி வச்சுக்கிங்க. சரி சார், பார் கவுன்சில் என்ன பண்ணுறது சார்? அவன் எஸ் முருகதாஸ் மதுரைக்காரன் சார். அன்றைக்கி வந்து 2014 ஜட்ஜி அடித்து எழுதி வாங்கிட்டான், எல்லாம் இன்ஜெக்ஷனு வாங்கிட்டான். இன்றைக்கி என்ன பண்ண, பார் கவுன்சிலில் போய் லஞ்சம் கொடுத்துட்டு நான் போட்ட கேஸ் எல்லாம் போய் பார் கவுன்சிலே சொல்கிறான் சார், நீ வந்து வக்கீல் கிடையாது, அதனால் போகாமல் நீ என்ன எழுதியிருக்க, எங்கள் வக்கீல்லாம் ரொம்ப நேர்மையானவன் சொல்லி. பார் கவுன்சில் சார் எனக்கு நோட்டீஸ் கொடுத்தான் சார். அந்த நோட்டீஸை பார்த்தா வேடிக்கையாக இருக்கும், 10,000 ரூபா கட்டு எண்ணி கட்டுன்னு சொல்லி அதெல்லாம் அப்படியே சொல்ல. உண்மையில 10,000 ரூபா ஃபைன் மாதிரி வாங்கி அந்த வாங்கி அப்படின்னு விட்டு மழப்பி விட்டு சார் கீழே கையெழுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபோர்ஜரி மாதிரி இருக்குது. அது வேறு இத்தனை கேஸ் இருக்குது சார். ஆனால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க. அது என்ன அந்த டெல்லி கேஸ் கூட நிர்பயா கேஸில் கூட என்ன சார் 7 years இம்ப்ரிசன்மெண்ட்டு தான் இருக்குது. டெத் பெனல்ட்டி ஏன் கொடுக்குறான்? எப்படி கொடுக்குறான்? நான் கேட்கல. ஜஸ்டிஸு குரியன் ஒருத்தர் இருக்கார், கேரளாக்கார். அவர் மண்டை கேரளா மாதிரியே இருக்கும் சார், நல்லா தெரியும். அவர் ரிட்டையர் ஆகிறப்போ டெல்லி ஹைகோர்ட்டு ஜூனியர்கிட்ட அவர் கேட்டிருக்காரு ஓப்பனாக, அதுவும் வீடியோ பண்ணி போட்டிருக்காரு. ஏன்னா நீ எப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான்னு அவர் கேட்குறாரு. யார்? டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜி, சிட்டிங் ஜட்ஜி வந்து ரிட்டையர்டு ஜட்ஜி, இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கேட்குறாரு.
சட்டத்தில் 7 years தானேடா இருக்குது, நீ எப்படி ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் 4 பேருக்குன்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுறோம் அப்படின்றான் அந்த ஜட்ஜி. அதனால் வந்து இதெல்லாம் கான்செப்ட் ஆஃப் கோர்ட்டு ஒன்றும் கிடையாது சார். இவர் வந்து சொல்லியிருக்காரு, யார் மார்க்கண்டேய கட்சு சொல்லியிருக்காரு, இஃப் யூ look at the face of a judge and say that you are a fool, and if you walk out from the court, it is not a contempt of court. அப்படியே நான் பிடிச்சிட்டேன் சார். இன் பர்சன், நான் வக்கீல் கிடையாது சார். இருந்தாலும் என் சொந்த கேஸ் நானே வாதாடி சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் வந்து இது போட்டேன். நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மெமோ கூட கொடுத்துடலான்னு இருக்கேன் நான். நீங்கள் கொடுக்க முடியாது ரமேஷ் சார், நீங்கள் கொடுக்க முடியாது. தேங்க்யூ மிஸ்டர் விகடன். எவ்வளோ இருக்குது இதை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பேசினா சார், ஹைகோர்ட்டில் ஒன்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டு மாற்றி தான் சொல்லுவான். நீங்கள் சொன்னீங்க துண்டு துண்டாக வெட்டிட்டு அப்புறம் நகை எடுத்தானா, நகை முதல்ல எடுத்தானா, நானும் அந்த கேஸை தள்ளுபடியே பண்ணிவிடுவேன் போகலான்னு. என்னை ஜட்ஜாக போட சொல்லி கேட்டுருக்கேன் சார், அவன் போட மாட்டேங்கிறாங்க. இவன் கிரிக்க மாதிரி நடுவில் நம்ம தான் வந்து ஏதோ போராடிக்கிட்டு இருக்கோம் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. கான்ஸ்டியூஷன் வந்து கம்போர்ட்டில் தான் இருக்கும். ஒரு தடவை எடுத்து படித்து பார்த்தா பண்ணுறான். ஐபிசி என்ன இருக்குது, ஐபிசி ஆறி போன குழம்பு மாதிரி. மொத்தத்தில் தமிழ்நாடுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், கெடா வறுவல் இங்கே வேண்டியது, காடை குழம்பு 2 இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு லெக் பீஸ் எல்லாம் 3வது, முட்டை திங்கிறதே இல்லை சார் இப்போ இவங்கெல்லாம். தேங்க்யூ மிஸ்டர் ரமேஷ், தேங்க்யூ ஃபார் உங்களை கேட்டு. நீங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கலாம், கூட போய் கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறேன் நான். பச்சாரி யோகா இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட் உடைய வீடியோஸ் பாருங்கள் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ மிஸ்டர் விகடன், தேங்க்யூ. Law is not a trade. Law is not a merchandise. And advocate is not doing business with judiciary. Advocate has a 3-fold fundamental duty elucidated in Bar Council of India, in the Advocates Act 1961, and Contempt of Court Act 1971. Advocates' duty to the client, advocates' duty to the court, and advocates' duty to the society. Supreme Court judge directs Bar Council to act swiftly on these 3 acts and postulations to enforce the duty of advocate to the common man. Supreme Court judges comment that common man is innocent in law. Common man is the master and the judge is the servant. There comes the real meaning of a judge as a public servant. Advocates take the law as a trade and merchandise to make a profit out of his arguments. Advocates make the public as a servant before the advocate, who becomes the master. Supreme Court judge observed advocates as a monster of illegality and have cautioned advocates not to bribe judges and court registry. They also observed that judges operate under fear. While Bar Council of India, Saumato dismisses advocates practicing in Madurai High Court bench. Supreme Court judge observes that a municip in every town is the start and end in the collegium of 300 lakh pending cases that make the judiciary as a trade and merchandise. Advocate Muthukumarasamy, as a district municip, admitted illegal and concocted case OS 30 of 2014 on file with the district municip in Tirumala.
Tirumangalam, Madurai. Advocate Muthukumarasamy, as a district municip, suffered hundreds of adjournments in OS 30 of 2014 in collusion with advocates S. Murugadas and advocate S. Namachivayam. Advocate Muthukumarasamy, as a district municip, suffered influence peddling, bribing, document embezzlement, coercion, nepotism by advocate S. Murugadas and advocate S. Namachivayam. Advocate Muthukumarasamy, as a district municip, became a frog among snakes in the collegium of 300 lakh pending cases, along with OS 30 of 2014. Advocate Muthukumarasamy, as a district municip, suffers obesity without practice of yoga. Pachari at Pachari Yoga International Trust suffers a big jolt in OS 30 of 2014 as a defendant. Pachari at Pachari Yoga International Trust moves the Law Commission and the Honorable Law Minister at Delhi, Mr. Ravi Shankar Prasad, for transparency and better administration of judiciary in OS 30 of 2014. Pachari at Pachari Yoga International Trust pleads for clean sweep of OS 30 of 2014 and for better swipe of the collegium of 300 lakh pending cases in India at large, Law Commission and Honorable Law Minister at Delhi, Mr. Ravi Shankar Prasad, causes 2000 special courts for the swipe of collegium of 3 lakh pending cases. I find that a vast number of the cases are unnecessarily entertained in the name of public interest. I only wanted to remind ourselves that people who make law also are aware of the public interest. They are also conscious of the public morality. They are also in the knowledge of the constitutional morality. To me, a judge who hears a case must deliver a judgment preferably within a month, and in any case within 3 months, as has been cautioned by Justice Thomas in that judgment. Not more than 3 months. Then what happens if a judge does not deliver a judgment in 3 months? I would tell the Chief Justice, whether it is Chief Justice of India or Chief Justice of the High Court concerned, should not allocate work to a judge who has judgments pending for more than 3 months. Tirumangalam ADM Barsat Begum chooses OS 30 of 2014 as a model, even though the case is not as old as 60 months, for trial before the ADM court. Advocate Barsat Begum, as additional district municip, fails in transparency and administration of justice in OS 30 of 2014. With Advocate S. Murugadas, Advocate S. Namachivayam and Advocate S. G. Adaikalam. Advocate Barsat Begum, as additional district municip, slips many steps in judiciary and delivers the ex parte decree dated 36/2014 in OS 30 of 2014. Advocate Barsat Begum, as additional municip, slips and slaps permanent injunction through ex parte decree dated 36
2017 in OS 30 of 2014 on innocent, honest senior citizen Pachari at Yoga International Trust. Advocate Barsat Begum as additional district municip refuses to entertain Pachari's self-petition in person and delivers ex-parte degree dated 36/2014 in haphazard and hurried manner. Hello, friend. Hello, my dear citizen of India. This is Pachari from Pachari Yoga International Trust that cares for you as a self, that cares for your family, that cares for your friend and the Indian nation. Pachari Yoga International Trust is yoga and knowledge that cares more for the judges, registry, advocates, bar council and the clients as well. Pachari Yoga International Trust, that is right. This is to certify that OS 30 of 2014 on file with additional district municip Tirumangalam is mollified, illegal, concocted, corrupted and corroded in judicial value, and that Pachari manages to file petition in person to set aside the ex parte permanent injunction in IA number 301 of 2019. This is to certify that this trust places highest esteem in judiciary, and in view thereof praise the Honorable ADM Court at Tirumangalam to forward all documents in OS 30 of 2014 to the Registrar of Vigilance at Chennai, Honorable High Court, before whom the said matter is pending. Pachari approaches Bar Council of Tamil Nadu and Bar Council of India to invoke penal provisions on erring advocates Mr. S. Murugadas of Madurai, Mr. G. Adaikalam and senior advocate S. Namachivayam of Tirumangalam for bribing and judicial trespass in the Honorable ADM Court in OS 30 of 2014. Pachari praised the Honorable ADM to place the accused Kapalur Sitco, Amman Polymer S. Anandan and officials of KIA for crimes in crime number 135 of 2015, crime number 82 of 2017, and for jumping anticipatory bail of the Honorable Madurai Bench, High Court. Thus signed, Pachari Yoga International Trust, approved senior fellow valuer at the Institution of Valuers, New Delhi, thus dated 25th day of January 2020. Oh.